நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் ஆண்டுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணீங்க. இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டு சொல்றாரு, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள. அப்போ உங்க ஜீவன் உள்ள மட்டும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும். நல்ல கருத்துவோமா, நல்ல கருத்தை உயர்த்துவோமா. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் முதலாவது வார்த்தை சொல்றாரு, வெட்கப்படாமலும். அப்போ கடந்த ஆண்டுல நீங்கள் வெட்கப்பட்ட காரியம் உண்டு, எல்லாருக்குள்ளும் வெட்கப்பட்ட காரியங்கள் உண்டு. அருமையான சகோதரனே, நீ வெட்கப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ என்ன பண்ண மாட்ட, வெட்கப்பட மாட்ட. எதை குறித்து வெட்கப்பட மாட்ட. உன் வேலை குறித்தோ, உன் குடும்பத்தை குறித்தோ, உன் பிள்ளைகளை குறித்தோ நீ வெட்கப்பட மாட்ட. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இரண்டாவது வார்த்தை, நீங்க கலங்காமலும் இருப்பீர்கள். நல்லா ரிசீவ் பண்ணுங்க, நல்லா ரிசீவ் பண்ணுங்க. நல்லா கரம் தட்டி, நல்லா கரம் தட்டி. தீபா லாபா ஷாலா தியாலவோ தேவகன கர்த்தரவோ ஷலா நீங்க தேவ கரம தேவ நல்லா கரம் தட்டி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. நீங்க என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள், இருப்பீர்கள், இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். ராமா ஷாகா லாகா தாரா ரெமோஷா நகதியா நமோஷா லாத்யலவோ ரஹனனா தியனவோ ஷலா. வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தெரியணும், கடந்த ஆண்டு நான் வெட்கப்பட்டதெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்து இந்த ஆண்டுல எந்த காரியத்தை குறித்து நான் வெட்கப்படாதபடிக்கு என்ன நடத்த போகிறீங்க, என்ன உயர்த்த போகிறீங்க, என்ன மகிமைப்படுத்த போறீங்க, எல்லாம் கனப்படுத்த போறீங்க, எல்லாம் நாமத்துக்கு மகிமை வர பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. அவர் இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் கலங்காமல இருப்பீங்க. அநேக காரியங்கள் குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி தவித்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ கலங்க மாட்ட, நீ கலங்க மாட்ட, நீ கலங்க மாட்ட. நீ சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சி